highest Chidambaram 70.73, minimum Kanyakumari 55. Chidambaram 70.73, 70.73, Kanyakumari 55.07. Chennai City. Okay, Chennai North 59.00. 59. Yeah. Chennai South 56.71. Chennai Central 55.74. Okay. நான் சொல்றேன். அப்புறம் பை எலெக்ஷன் 18 பை எலெக்ஷனுக்கு டர்ன் அவுட் பை 5 pm average polling 67.08%. இல்ல highest polling Harur 79.91, minimum Periyakulam 51.44. இப்போ 6 மணியோட வாக்குப்படி முடியறதுனால எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ஸ்ட்ரென்த்ல எடுத்தாங்க எவ்வளவு பேர் பூத்ல இருக்காங்க அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க இல்ல அந்த அது 6 மணிக்கு மேல தான் கொடுப்பாங்க 6 மணி மேல தான் டோக்கன் கொடுப்பாங்க 6 மணிக்கு யாரு கியூல இன்னும் இருப்பாங்களோ அவங்க பிரிசைடிங் ஆஃபீஸர் டோக்கன் கொடுத்துட்டு எவ்வளவு நேரம் இருந்தா கூட அது அவங்க ஓட் போடலாம் அது மாதிரி மதுரை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் மதுரை பார்லிமெண்டரி கான்ஸ்டிட்யூவன்சில 8 மணி வரைக்கும் போல் நடக்கும் சார் மொத்தம் எவ்வளவு வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு சார் வாக்கு என்ன வாக்கு டோட்டல் போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் சென்டர் நம்ம இதெல்லாம் போட்டு போடுங்க நான் சொல்றேன் அது நெக்ஸ்ட் டைம்ல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா தான் இருக்கிறது எங்கிருந்து நமக்கு மேஜர் வயலன்ஸ் ஒரு நம்மகிட்ட ரிப்போர்ட்டட் இல்லை அந்த மாதிரி வேற மேஜர் ஒரு ஆரணி ஆமா ஆரணிலோட ஒரு கேண்டிடேட் காரை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி வந்திருக்கு ஆரணி இல்ல ஆரணி ரிப்போர்ட் நமக்கிட்ட வரல இல்ல ஆரணில கேண்டிடேட் வந்து ஆம்பூர்ல சார் அது காவல்துறையே வந்து தேடி நடத்திருக்காங்க 2-3 இடத்துல தான் கேண்டிடேட் ஸ்கூல்ல ஆர் கேண்டிடேட் சப்போர்ட்டிங் பார்ட்டி அது அட்டு போலிங் ஸ்டேஷன் வெளியில தான் ஏதோ அவங்க ஊர்ல வாக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கு அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்ல சார் கார் கண்ணாடி வந்து உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுனால காவல்துறையே வந்து தடியடி நடத்திருக்காங்க அதை பத்தி ரிப்போர்ட் வந்துச்சா டீடைல் ரிப்போர்ட் இன்னும் வரல பட் லா அண்ட் ஆர்டர் மாதிரி அந்த மாதிரி இல்லை லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் அதிமுக லா அண்ட் ஆர்டர் மேஜர் சிச்சுவேஷன் ஒன்றுமே இல்லை சார் அதிமுக சேர்ந்த ஜிஎஸ்டி பிரபாகரன் சந்திச்சு போயிருக்காரு என்ன விஷயமா சந்திக்க சார் அது என்ன புகார் கொடுத்துருக்காரு அவங்க முக்கியமாக இது பொல்லிங் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட அப்புறம் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லா இடத்துல அதை சொல்லியிருக்காங்க இல்ல அதுதான் அந்த என்ன 1 hour இருக்கு இல்லையா அதுல நிறைய இடங்கள்ல இப்ப வட சென்னையில கூட லேசா தடியடி போலீஸ் பண்ணி இல்ல அது 2 கட்சியில சொல்லியிருந்தாங்க டிஎம்கேலயும் சொல்லியிருந்தாங்க ஏடிஎம்கேலயும் சொல்லியிருந்தாங்க ஈவினிங் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பு பண்ணணும் அது நம்ம என்ஷூர் பண்றோம் தஞ்சாவூர் மேல இந்த இன்சிடென்ட் எல்லாத்துக்கு நம்ம டிஜிபி கூட நம்ம டிஜிபி எலெக்ஷன் கூட நம்ம ரெகுலர் டாக்ஸ்ல இருக்கிறோம் ஸ்பெசிபிக் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்தா உடனே அந்த எஸ்பி அந்த கலெக்டர் கிட்ட பேசிட்டு இதெல்லாம் நம்ம சமாதானம் பண்ணிட்டு வச்சிருக்கோம் மேஜர் லா அண்ட் ஆர்டர் எங்கிருந்து நமக்கு ரிப்போர்ட் ஆகும் தஞ்சாவூர்ல மாதிரி இப்போ இங்கே பன்னார்பட்டிலையும் வந்து ஒரு 100 பேருக்கு ஓட்டர் ஐடி எழுதி போட்டு போயிருக்காங்களே அது தகவல் வந்திருக்கா இல்லை 1-2 இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு 20 டிலீட் ஆயிடுச்சு அந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்கு கன்னியாகுமரியில ஒரு 100க்கும் மேலே டிலீட் ஆயிடுச்சு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குது பட் 100 சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில் ரிப்போர்ட் கலெக்டர் கிட்ட வந்து கேட்டோம் நம்ம எங்கிருந்து ரிப்போர்ட் வந்திருக்குதோ அதை டீட்டெயில் நம்ம எவ்வளோ டிலிஷன் ஃபிகர் நம்ம கேட்கணும் அது நான் பார்த்து இல்ல அது ஃபாஸ்ட் என்ன பண்ணுவாங்க இப்போ டிலிஷனுக்கு என்ன முக்கிய காரணம்னாக்க ஏதோ ஷிஃப்டட் இப்போ ஒரு சில ஸ்லம் போகுதுல சப்போஸ் அவங்களுக்கு வேற எங்கே வீடு கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம செக் பண்ண சொல்லியிருக்கோம் அவங்க பேர் வேற எங்கே பதிவாயிருக்குதா இந்த இடத்துல இல்லாமல் வேற இடத்துல அவங்க பேர் இருக்குமா அதெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கோம் இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இது மாதிரி புகார் நம்மகிட்ட வந்திருக்குமோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் டிலிஷன் அதான் நம்ம டிலிஷனுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம்ல கடந்த ஒரு 3-4 மாசமா நம்ம ஸ்பெஷல் முகாமெல்லாம் போட்டு கூட நம்ம பேரெல்லாம் விட்டு போயிடுச்சுனாக்க அதை நம்ம திருப்பி சேர்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் 6 மணி வரை தான் ஒருவேளை இல்லை இப்போ சப்போஸ் யாராவது பேர் இல்லைனாக்கா அது அஃப்கோர்ஸ் இப்போ ஓட் போட முடியாது அதனால தான் முன்னாடி நம்ம செக் பண்ணி வரணும் அதை சொல்லியிருந்தோம்
அது திருப்பி அவங்க எல்லாம் அவங்களோட பேரெல்லாம் சரி. விவிபேட் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணிருக்காங்க. இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்ல வேற யாருக்கு ஒரு அர்த்தம் அவங்க போட்ட சின்னம் தவிர மாறி சின்னம் வந்திருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா விவிபேட்? அது மாதிரி இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட நம்மக்கிட்ட வரல. ரிப்ளேஸ்மெண்ட்க்கு அது ஒர்க் பண்ணல, இது ஸ்டாப் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்தால் நம்ம ஒரு அந்த கால்குலேஷன் நம்ம ஆனால் ஒரு ஹையர் நம்பரில் ஒன்றும் இல்லை. சரி சரி இப்போ காங்கிரஸ் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்களே, கம்ப்ரஷனை கேட்டிருந்தாங்க. இல்லை இப்போ எதாவது கொடுக்கறது மாதிரியான எதுவும் வாய்ப்பு இருக்கா? அந்த இல்லை டைம் அந்த மாதிரி டைம் என்ன நம்ம எலெக்ஷன் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ 6 PM வரைக்கும் நம்ம எலெக்ஷன் நடக்கும். லாஸ்ட் பர்சன் நம்ம க்யூலே யார் நின்றாங்களோ கடைசியில் யார் இருக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அது 7 மணி இருந்தால் கூட நம்ம எல்லாத்துமே ஓட் போட்டு தான் போவோம். ப்ராப்ளம் வந்து கடந்த தேர்தலை விட இப்போ அதிகமாக இருக்கிறது மாதிரியான இன்னும் இவிஎம் விவிபேட்ல நீங்கள் நேஷனல் ஃபிகர் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம பர்சன்டேஜ் அளவில் நம்ம 6 மணிக்கு மேலே டீட்டெயில் ஃபிகர் கொடுக்கலாம். எவ்வளோ சியூ, எவ்வளோ வியூ, எவ்வளோ விவிபேட் அது டீட்டெயில் நமக்கு வரும். ஆனால் லார்ஜ் ஸ்கேல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை. எவ்வளவு நேத்து நைட்டு பணம் அதிகமா போச்சு சொன்னாங்க. நேத்து பணம் ஃபிகர் எவ்வளவு பறிமுதல் செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஏதாவது பணம் பறிமுதல் செய்ய அது நான் நெக்ஸ்ட் இதுல பணம் கொடுத்தான்னு புகார்கள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல. ஒரு கம்ப்ளைண்ட் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது நான் டீட்டெயில்ஸ் நான் 6 மணிக்கு சார். மதுரை மட்டும் இல்லாமல் நிறைய ஊரில் திருவிழாக்கள் நடக்குது. அதே மாதிரி காலையில் சில வந்துட்டு ப்ராப்ளமாக இருக்கனால வீட்டுக்கு போயிட்டாங்க, ஈவினிங் வரலாங்கிற மாதிரி. ஸோ 6 மணி வாக்கில் 400-300 பேர் இருந்தாலும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு. ஆமாம், 6 மணிக்கு அவங்க போலிங் ஸ்டேஷனில் இருந்தால் அத்தனை பேருக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டோக்கன் கொடுப்பாங்க, அவங்க ஓட் போடுவாங்க. இது எங்களுக்கு கன்சாலிடேட்டடாக 6 மணிக்கு 6 மணி ஃபிகர் கொஞ்சம் டென்டேட்டிவாக தான். ஒரு இப்போ 5:30 ஆயிடுச்சு. 7 PM கொடுக்கலாம். ஓகே, பட் மதுரை ஒரு இருக்கும் 7:30 கொடுத்தா பெட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கரெக்டாக அது ப்ரிசைடிங் ஆஃபீஸரோட டைரியோட வரும். இது வரைக்கும் வந்த ஃபிகர் எல்லாம் நம்ம ஆக்சுவலாக இது சரி நான் அப்போ கொடுக்குறேன். 7:30 அது ஒரு வேளைக்கு கொஞ்சம் நல்லா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலில் பார்த்தோம். அவர் தமிழகத்தில் இதுவரைக்கும்